அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா 6 மாதத்துக்கு அவர் அமைதியாக இருந்திருப்பார். இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இது போன்ற மறுபடியும் கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு. செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஒரு முறை தேர்தலில் மிக குறைந்த எண்ணிக்கையில் ஒரு கட்சி பெரிய கட்சியாக வெற்றி பெற்றுவிட்டால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ கூட்டணி கட்சிகளின் தயவோடு தான் இவங்க ஆட்சி அமைக்க முடியுது. ஆனால் இவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் சந்திரபாபு நாயுடு தேவையில்லை, அவர்கள் நிதிஷ்குமார் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ வெளியே வந்தால் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட முடியும். இவர்கள் விரும்புவது இப்படி எந்த கட்சியின் தயவும் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியாக வெற்றி பெற்றாலே போதும், ஆட்சியில் 5 ஆண்டுகளுக்கு இருக்க முடியும். 5 ஆண்டு காலத்திற்கு எதிர்க்கட்சிகளுக்கு எந்த வேலையுமே இருக்காது, இந்த ஆட்சியை பற்றி எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது. அப்படி ஒரு நிலையை அமெரிக்காவிலே இருப்பதை போன்ற ஒரு நிலையை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு எதேச்சதிகார போக்கை நிலைநாட்ட பார்க்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது, ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிவிட்டேன். அழுத்தம் கொடுத்து என்னை யாரும் இணங்க வைக்க முடியாது. இந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாது என்பது, அதை விஜய் அவர்கள் நடத்திய மாநாடு முடிந்த ஒரு சில நாட்களிலேயே அவர்கள் தரப்புக்கு, விகடன் தரப்புக்கு நான் சொல்லிவிட்டேன். அப்போல்லாம் யாரும் தலையிடவே இல்லை. என்கிட்ட நீங்கள் இதில் போகிறீங்களா, கலந்துக்க போகிறீங்களான்னு கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழலில் நான் எடுத்த முடியும். அது அவருக்கு இல்லை, அது அவரை நான் சந்திப்பேன், அடிக்கடி அவர் சென்னையில் சந்திக்க வேண்டியது. இந்த எல்லா நேரங்களிலும் இப்போ முதலமைச்சரை சந்திக்க முடியாது. அப்போ சில விஷயங்களை நாங்கள் மூத்த அமைச்சர்கள் யார் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அமைச்சர்கள்ட்ட நாங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்வோம். அந்த மாதிரி நான் அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அது அவரிடத்தில் நான் அவரை சந்திச்சதை சொன்னேன். அதனால் அவர் ஒரு வேளை அப்படி இருக்கலாங்கிற மாதிரி யூகம் பண்ணியிருக்கலாம். அது அவருடைய கருத்து. அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இது போன்ற மறுபடியும் கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா 6 மாதத்துக்கு அவர் அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் மறுபடியும் அவர் முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இடைநீக்கம் என்பது வெறும் கண்துடைப்பா? இல்லை, அப்படி கிடையாது. ஒரு ப்ரொசீஜர், ஒரு கட்சியில் ஒரு ப்ரொசீஜர். அப்புறம் எடுத்ததுலேயே ஒருத்தரை தூக்கி எறிய முடியாதுல்ல. எப்போவுமே பின்பற்றக்கூடிய எங்கள் கட்சி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குது. எங்கள் கட்சியில் நாங்கள் தலித் அல்லாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது ரொம்ப நிதானமாக தான் நடவடிக்கை எடுப்போம். சங்கிகள் தான் தூண்டுறாங்க அப்படின்னு அன்பில் மொழி